இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னே பாப்பாவை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு 2 பேரும் போனோம் இன்றைக்கி. நம்ம ஜாலியாக அவளுக்கு அப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. என்னாச்சு இன்னைக்கு எதுக்கு 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க என்ன ஸ்கூலில் விடுறதுக்கு அப்படின்னு கேள்வி. அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டை பார்த்தோன்னே இன்னும் பயங்கர ஹாப்பி, கதையாக பேசிகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் மீன் ஃபுல்லாக மம்மி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அது நம்ம இன்னொரு டைம் அலசுவோன்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் கொஞ்சமாக பிளாக்காக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பட்டப்பட்ட மீன்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிளாக்காக இருக்கும். அது வந்து ரத்தம். அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். தலைக்குள்ளே கூட தலை பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக்கில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டா மீன் க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து நம்ம மீன் குழம்பு மீன் ஃப்ரை வைக்கும் போது முதல்ல மசாலா ரெடி பண்ணி மீன் ஊற வச்சுட்டா ஃப்ரிட்ஜில். அது ஊறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்போ சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனோட ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்குவோம். நான் எந்த கடை மசாலாவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான மசாலா தான், நல்லா ஊறினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே அதே மசாலா தான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. நிறைய மசாலா கூட இல்லை. கண்டிப்பாக தேவைப்பட்டால் என்னோடய சேனலை செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சூறா, மத்தி, எறா இப்படி எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. மத்தி வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அதுவும் முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லது. மத்தி வந்து எப்போவுமே கிடைக்காது, சீசன் டைம் தான் கிடைக்கும். அதனால் வந்து மீன் குழம்பு வச்சுக்கலாம், ஹெல்த்தியாக வந்து இன்டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு மத்தி மீனுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே மசாலா தான். அதாவது சூறாவில் இருந்த தலை கொஞ்சம் வாலெல்லாம் எடுத்து குழம்பு, மத்தி ஃபுல்லாக குழம்பு, ரெண்டுத்துக்கும் ஒரே மசாலானால ரெண்டும் ஒன்றா போட்டு செய்யக்கூடாதுன்னு. ஸோ வழக்கம் போல் வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு அரைச்சிட்டு புளியை ஊற வச்சுட்டு இருந்தேன். ஸோ கடுகு, சீரகம், வெந்தயம், எப்போவுமே புளி குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் வதக்கிட்டு இந்த மசாலா அரைச்சதை போட்டுட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், புளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதே மாதிரி தான் 2 மீனுமே சேர்த்து குழம்பு வச்சுட்டேன். ஸோ ரெண்டுமே ஒன்றா கலக்குதுனா அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறும். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, நல்லா கொதிச்சப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மத்தி மீன் அந்த மாதிரி சில சின்ன மீன்லாம் வந்து போட்ட உடனே வந்து மூடி போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். சுறா மீன் வந்து கொஞ்சம் வேகணும், ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த மீன். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வேகணும். ஸோ அதோட இது குழஞ்சிருச்சுன்னா முள்ளாக வாயில் கிடைக்கும் சொல்லிட்டு தனித்தனியாக குழம்பு வச்சுட்டேன். அடுத்து வந்து ப்ரான் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கிரேவின்னு சொல்ல முடியாது, தொக்குன்னு சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் ப்ரானை வேறு எந்த விதமாகவும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, களிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இத்தனை மீன் வாங்கி கூட நெத்தலி மீன் மிஸ் பண்ணிட்டோமேன்னு தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மாதமாக நெத்தலி மீன் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் சீசன் நிறைய நெத்தலி மீன் வந்திருக்கு. சரி பாப்பா அடுத்த வாராச்சும் ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். நீங்களாம் வந்து ப்ரானில் வந்து நிரம்பு எடுத்துகிட்டு செய்கிறீங்களா இல்லை அப்படியே செய்கிறீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போலாம் என்ன பண்ண கொஞ்சம் பெரிய ப்ரான் வாங்கி நிரம்பு எடுக்காமல் தான் செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ரான் தொக்கு பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி ஃபிஷ் கிரேவி இல்லை ஃபிஷ் ஃப்ரை பிடிக்குமா, எது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ப்ரான் தொக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், அடுத்த vlogல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.